பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை பார்ப்பதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆழமான சத்தியங்களை சகோதரரின் மூலம் இந்த நிகழ்ச்சியில பார்த்து கண்டு வருகிறோம். இவைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சகோதரர் உங்களுக்காக தேவ செய்தியை கொண்டு வருவார். கேட்டு பயனடைங்க. அதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்கலாமா? தேவ கிருபை, கிருபை தேவ கிருபை, கிருபை தேவ கிருபை, கிருபை தேவ கிருபை. பாரில் என்னை தேடி வந்த பரமனின் கிருபை, பரிசுத்தமாக்கிடும் தேவனின் கிருபை. பாரில் என்னை தேடி வந்த பரமனின் கிருபை, பரிசுத்தமாக்கிடும் தேவனின் கிருபை. சிலுவையில் நான் கண்ட இயேசுவின் கிருபை, சிந்திய இரத்தத்தால் ஜீவன் தந்த கிருபை. பாவியம் சவுலை சந்தித்த கிருபை, பரிசுத்தவானாய் மாற்றிய கிருபை. கிருபை தேவ கிருபை, கிருபை தேவ கிருபை. பாவம் பார பரிசுத்த தேவனின் கிருபை, பாசம் காட்டி அணைத்திட்ட அன்பரின் கிருபை. பாவம் பார பரிசுத்த தேவனின் கிருபை, பாசம் காட்டி அணைத்திட்ட அன்பரின் கிருபை. காலைதோறும் பொழுந்திடும் புது புது கிருபை, கண்மலை மேல் என்னை நிறுத்திடும் கிருபை. கண்ணீர் கவலை நீக்கிடும் கிருபை, கரம் பிடித்தென்னை என்றும் நடத்திடும் கிருபை. கிருபை தேவ கிருபை, கிருபை தேவ கிருபை. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த சத்தியத்தின் சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்க செய்த தேவாதி தேவனை என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சுகமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் உங்களுக்கு போதுமானவராக இருந்த கர்த்தர் இனிமேல் வருகிற நாட்களிலும் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். நீங்கள் தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெபம் ஊழியத்திலே பெரிய காரியங்களை செய்து வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கேள்விப்பட்டு கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு வரும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உங்களோடு பேசி உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது வித்தியாசமாக அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொன்னார், நான் ஈசாக்கின் தேவன் என்று சொன்னார், நான் யாக்கோபின் தேவன் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு நமக்கும் விசுவாசம் இருந்தால் நாமும் தைரியமாக சொல்லிக் கொள்ளலாம், ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன், ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன், யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லிக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் என்னுடைய விசுவாசத்தின்படி தேவன் இன்று யாரிடத்திலேயாகிலும் தன்னை அறிமுகப்படுத்துவார் என்றால் நம்முடைய பெயரை சொல்லி நான் இவருடைய தேவன் என்று சொல்லி அவர் அறிமுகப்படுத்தலாம். நமக்கு அத்தனை சந்தோஷம். அதிலே தேவனும் சந்தோஷத்தோடு கூட தன்னை இப்படி அறிமுகப்படுத்துகிறார். நான் யார் தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவன்,
நான் யார் தெரியுமா? நான் ஈசாக்கின் தேவன். நான் யார் தெரியுமா? நான் யாக்கோபின் தேவன் என்றெல்லாம் அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எதற்காக அவர் இப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார்? ஆபிரகாமை நடத்தின நான், ஆபிரகாமை ஆசீர்வதித்த நான், ஆபிரகாமை பாதுகாத்த நான் உன்னையும் அப்படி செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். ஈசாக்கை நான் நடத்தினேன், யாக்கோபை நடத்தினேன், அவர்களை ஆசீர்வதித்தேன், அவர்களை பாதுகாத்தேன், அவர்களை பராமரித்தேன், நான் அவர்களுடைய தேவனாயிருக்கிறேன். ஆண்டவர் இப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கும்போது நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு வருகிறது, ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு வருகிறது. ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆபிரகாமை நடத்தினவர் என்னை நடத்துவார், யாக்கோபின் தேவன் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். வெறும் கையாய் போன யாக்கோபை 2 பரிவாரங்களை அவனுக்கு தந்து ஆசீர்வதித்த தேவன் என்னையும் அப்படி ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது. ஒரு பெரிய தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஈசாக்கின் தேவன் என்கிற தலைப்பிலே ஈசாக்கை தேவன் எப்படி நடத்தினார், ஈசாக்கை அவர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய வேதாகமத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். அதனுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார் ஈசாக்கை பார்த்து, நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்தை விட்டு நீ எகிப்துக்கு போகக்கூடாது. ஈசாக்கின் நாட்களிலே ஒரு பெரிய பஞ்சம் வந்து விட்டது. தண்ணீர் கிடைக்காத ஒரு பஞ்சம், ஆகாரம் கிடைக்காத ஒரு பஞ்சம், பிழைப்புக்கு கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை ஈசாக்கின் நாட்களிலே வந்துவிட்டது. உடனே ஈசாக்கின் நாட்களிலே இருந்த எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? எகிப்து தேசத்திற்கு போகிறார்கள். காரணம், எகிப்து தேசம் செழுமையாயிருந்தது, எகிப்து தேசத்திலே ஆகாரம் இருந்தது, எகிப்து தேசத்திலே அவர்களுக்கு பிழைப்பு இருந்தது. எனவே எல்லாரும் எகிப்து தேசத்திற்கு போகிறார்கள். அன்றைய எகிப்து தேசம் இன்றைய அமெரிக்காவை போன்ற ஒரு வல்லரசு நாடாக இருந்தது என்பதை நாம் வேதத்தை பார்க்கும்போது அறிந்து கொள்ளலாம். அந்த எகிப்திலே செல்வ செழிப்பு இருந்தது, எகிப்திலே ஆகாரம் இருந்தது. எனவே எல்லாரும் எகிப்திற்கு போனார்கள். இப்பொழுது ஈசாக்குக்கும் ஒரு எண்ணம், நானும் எகிப்து தேசத்திற்கு போகலாமே என்கிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் எதற்காக வந்தது? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு ஈசாக்கினுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் நாட்களிலும் இதே போல ஒரு பஞ்சம் வந்தது. ஆண்டவர் தான் சொன்னார் கானானிலே குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆபிரகாம் கானான் தேசத்திலே வந்தபோது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, இந்த தேசத்திலே நீ குடியிரு என்று சொன்னார், இந்த தேசத்தை தான் நான் உனக்கு சுதந்திரமாக தருவேன் என்று சொன்னார். கர்த்தராலே வாக்கு பண்ணப்பட்ட தேசம் கானான் தேசம். ஆனால் அந்த தேசத்திலே ஆபிரகாம் இருந்தபோது அந்த தேசத்திலே பஞ்சம் வந்து விட்டது. உடனே ஆபிரகாம் என்ன செய்திருக்க வேண்டும்? கர்த்தரிடத்திலே கேட்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த தேசத்திலே குடியிருக்கும்படி சொன்னேன், இப்பொழுது தேசத்திலே பஞ்சம் வந்திருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே ஆபிரகாம் கேட்டிருந்தால் தேவன் ஆபிரகாமுக்கு ஆலோசனை கூறியிருப்பார். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அங்கே இருந்து எகிப்து தேசத்திற்கு போனார். ஆனால் எகிப்து தேசத்தில் போன உடனே என்ன நடந்தது? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறாள். ஆபிரகாம் சில காலம் தன்னுடைய மனைவியை அவன் இழந்து போனான். பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அதே நிலைமைதான் ஈசாக்கிற்கும் வருகிறது. ஈசாக்குடைய வாழ்நாளிலே அவனுடைய காலத்திலேயும் பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்த உடனே ஈசாக்கும் எகிப்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறான். ஒருவேளை தகப்பனுடைய அதே குணம் மகனுக்கு இருக்கிறதோ என்னதோ தெரியவில்லை. தகப்பன் போனபடியே தானும் எகிப்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் ஈசாக்கிடம் வந்து சொல்லிவிட்டார், ஈசாக்கு ஈசாக்கு, நீ எகிப்திற்கு போகக்கூடாது, நீ இதே தேசத்திலே நீ குடியிரு. அந்த தேசம் பெலிஸ்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம்தான். இந்த தேசத்திலே நீ குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்
என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெலிஸ்தியரின் தேசம் நல்ல தேசம் அல்ல. நீங்கள் வேதத்தை அறிந்தவர்களாயிருந்தால், இல்லாவிட்டால் வேதத்தை அறிய விரும்புகிறவர்களாயிருந்தால், நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் பெலிஸ்தர்களை குறித்து வாசித்து கொண்டு வருவீர்களானால், பெலிஸ்தர்கள் மனிதாபமற்றவர்கள். அவர்கள் ஒரு நல்ல பெண்ணை பார்த்து விட்டால் உடனடியாக அவன் யாருடைய மனைவியாய் இருந்தாலும் சரி, அந்த பெண்ணை தனக்கு மனைவியாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணை பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். மனிதாபம் இல்லாத மனிதர்கள். மாத்திரமல்ல, பெலிஸ்தர்கள் மற்றவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து கொள்ளுகிறவர்கள். ஆபிரகாம் இடத்திலிருந்து எடுத்து கொண்டார்கள். ஈசாக்கு தோண்டுகிற துறவையெல்லாம் அவர்கள் எடுத்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் வரலாறை அறிந்தவர்களாய் இருப்பீர்களானால், இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த பெலிஸ்தர்கள் தான் கடும் சவாலாக இருப்பார்கள். எப்பொழுதுமே பயங்கரமான முரடர்கள், பலம் வாய்ந்தவர்கள், வலிமை நிறைந்தவர்கள் பெலிஸ்தர்கள். அந்த தேசத்திலே ஆண்டவர் ஈசாக்கை குடியிருக்க சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடம்தான் கானான். அந்த இடத்திலும் பஞ்சம் வந்தது. நம்மில் அநேகருக்கு ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அதில் பிரச்சனையே வரக்கூடாது என்று நினைப்போம். கர்த்தர் தானே சொன்னார், பின்ன ஏன் பிரச்சனை வருது? ஏன் என் வாழ்க்கையில் போராட்டம் வருது? கர்த்தர் சொல்லித்தானே நான் திருமணம் செய்தேன், கர்த்தர் சொல்லித்தானே இந்த ஊழியத்தை செய்கிறேன், கர்த்தர் சொல்லித்தானே இந்த காரியத்தை செய்கிறேன். ஆனால் இந்த காரியத்தில் பஞ்சம் வந்துடுச்சே, இந்த காரியத்தில் பிரச்சனை வந்துடுச்சே, இந்த காரியத்தில் போராட்டம் வந்துடுச்சே, ஐயோ இந்த இடம் நல்ல இடமா தெரியலையே அப்படின்னு நாம் நினைக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பஞ்ச காலத்திலும் நம்மை போஷிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வேலை என்ன? ஆண்டவர் சொன்ன இடத்துல அமைதியாக உட்கார்ந்து இருக்கணும். கர்த்தர் கானான்ல இருக்க சொன்னா கானான்ல தான் இருக்கணும். பஞ்சம் வருது, தேவனுக்கு அது தெரியும். அந்த பஞ்ச காலத்திலே நம்மை எப்படி உயிரோடு கூட காப்பாற்ற வேண்டும் என்கிற திட்டம் தேவனிடத்தில் உண்டு. நாம் பதறிவிடக்கூடாது, அவிசுவாசப்பட்டு விடக்கூடாது, தவறுதலாக முறுமுறுத்து விடக்கூடாது. தேவன் என்னை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். தேவனுடைய நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆலோசனைகளுக்காக காத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பலர் தேவனுடைய பாதையை விட்டு விலகி போகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே எகிப்தை போல செழிப்பாய் இருக்கிற இடத்தை தேடி அவர்கள் போய்விடுவார்கள். தங்கள் வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டுன்னா, கொஞ்சம் ஊழியத்தில் பிரச்சனை வந்துட்டுன்னா உடனே சுவிசேஷ ஊழியத்தை விட்டுட்டு பாஸ்டரா மாறிடுவாங்க. பாஸ்டர் ஊழியத்தில் பிரச்சனை வந்துட்டுன்னா உடனே பாஸ்டர் ஊழியத்தை அசிஸ்டன்ட் யாருக்காவது கொடுத்துட்டு உடனே இவங்க நிறைய இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போறேன்னு சொல்லி சுவிசேஷ ஊழியம் மாதிரி போயிடுவாங்க. வேலையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுன்னா உடனே எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் வேற வேலைக்கு போறேன்னு போயிடுவாங்க. கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரோ அங்கதான் நம்ம இருக்கணும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது, கர்த்தர் ஈசாக்கை இருக்க சொன்ன இடம் பெலிஸ்தரின் தேசம். அது நல்ல தேசம் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே கர்த்தர் காண்பிக்கிற இடம் அது முரடாயிருந்தாலும் சரி, அது கரடாயிருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற மனிதர்கள் மோசமானவர்களாக இருந்தாலும் சரி, அந்த மோசமான சூழ்நிலைக்கு மத்தியிலே நம்மை பாதுகாப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தரை தாண்டி எதுவும் நமக்கு நடக்காது. நம்முடைய தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு மயிரும் கீழே விழாது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பயப்படக்கூடாது. சூழ்நிலைகளை கண்டு பயந்து விடக்கூடாது. அது எந்த இடமாயிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிற இடத்துல நம்ம அமைதியாக இருந்து விட்டால் நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் தம்முடைய வாக்கை நிறைவேற்றி அவர் நம்மை ஆசீர்வதித்து நிச்சயமாகவே உயர்த்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவைகள் எல்லாவற்றையும் நாம் கூட்டி கழித்து சுருக்கமாக கூற வேண்டுமானால், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உயர்த்துவதற்கு நம்முடைய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம
நம்ம நல்லா படிக்கணும், நல்லா படிச்சாதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலருடைய நினைப்பு என்னன்னா, நம்மகிட்ட நிறைய பணம் இருந்தால் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் என் தொழிலை ஆசீர்வதிக்கணும்னா எனக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நான் முதல் போடுறதுக்கு சில லட்சங்கள் வேணும், அப்பதான் கர்த்தர் என் தொழிலை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஊழியத்தில் ஒரு சிலர் என்னன்னா, எனக்கு நல்ல அறிவு இருக்கணும், நல்ல அழகு இருக்கணும், நல்ல திறமை இருக்கணும், அப்பதான் கர்த்தர் என்னை ஊழியத்தில் ஆசீர்வதிக்க முடியும். எனக்கு நல்ல ஒரு படை பலம் இருக்கணும், பண பலம் இருக்கணும், ஊழியத்தில் என்னை மேன்மைப்படுத்தணும்னா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 10 பேராவது இருக்கணும், அப்பதான் கர்த்தர் என்னை ஊழியத்தில் உயர்த்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலருடைய எண்ணம் என்ன தெரியுமா, என் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு சாதகமா இருக்கணும், அப்பதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. பேதுருவையும் யோவானையும் நீங்கள் பாருங்கள், அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், அவர்களுக்கு படிப்பு என்றாலே என்னவென்று தெரியாது. தேவன் அவர்களை கொண்டு கலக்கவில்லையா? தேவன் அவர்களை கொண்டு பலத்த காரியங்களை சாதிக்கவில்லையா? படிப்பறிவே இல்லாத யோவானை கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுத வைக்கவில்லையா? பேதுருவை கொண்டு தேவன் சபையை ஸ்தாபிக்கவில்லையா? சபைகளுக்கு நிருபங்களை எழுதும்படி செய்யவில்லையா? யோவானை கொண்டு சுவிசேஷ புத்தகத்தை அவர் எழுதும்படி செய்யவில்லையா? தேவனாலே ஆகும். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தாழ்வு மனப்பான்மையை விட்டுவிட்டு தேவனாலே என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனாலே என்னை பயன்படுத்த முடியும், தேவனாலே என்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னா நமக்கு தகுதிகள் ஒன்றும் தேவையில்லை. நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், நம்ம அர்ப்பணிக்கணும் ஆண்டவருக்கு. நம்ம முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்து, எனக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவரை பிடித்து கொண்டால் போதும், கல்விமான்களை அவர் ஞானியாக்குவார். ஒன்றுமில்லாமல் திறமையில்லாமல் இருக்கிறவர்களுக்கு அவர் தன்னுடைய திறமையை தருவார், தன்னுடைய வல்லமையினால் அவர்களை நிரப்புவார், தன்னுடைய ஞானத்தினால் அவர்களை நிரப்புவார். நம்ம வெறும் பாத்திரம்தான், நம்ம வெறும் புல்லாங்குழல் தான். அதில் இசையை வர வைக்கிறவர் அவர், பயன்படுத்துகிறவர் அவர். எனவே கவலைப்படாதிருங்கள். ஈசாக்கை அவர் ஆசீர்வதித்தார். அந்த தேசத்திலே ஈசாக்கு என்ன செய்தான்? விதை விதைத்தான். ஆண்டவர் என்ன செய்தார்? 100 மடங்கு அதை விளையச் செய்தார். 100 மடங்கு விளையச் செய்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கொடுத்தார். ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது தெரியுமா? தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்ததை பார்த்து அந்த தேசத்தினுடைய ராஜா பயந்து போனானாம். அந்த ராஜா சொல்லுகிறான் ஈசாக்கை பார்த்து, ஐயா, நீ என்னை விட பெரியவனாக மாறிவிட்டாய், என்னை விட ஜனம் பெருத்தவனாக மாறிவிட்டாய், என்னை விட உனக்கு ஆஸ்திகள் அதிகமாக சேர்ந்து விட்டது, தயவு செய்து நீ என்னை விட்டு நீ போய்விடு, இனி என்னிடத்தில் நீ இருந்தால் எனக்கு பிரச்சனை, எனவே நீ என்னை விட்டு போய்விடு என்று சொல்லுகிற அளவுக்கு, ராஜாக்கள் பயப்படுகிற அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு இருந்தது. இந்த ஈசாக்கின் தேவன் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். இந்த ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடம் வனாந்தரமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பெலிஸ்தரின் தேசத்தை போல மோசமான மக்கள் நிறைந்த இடத்தில் இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் கடினமான சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வாக்கு நிறைவேறும். அவர் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை உயர்த்துவார். கட்டாயம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள், ஐஸ்வர்யவனாக மாறுவீர்கள். ஊழியத்திலே கர்த்தர் உங்களை பலத்த காரியங்களை உங்களை கொண்டு செய்து, ஊழியத்திலே உங்களை உயர்ந்த நிலைமையிலே கர்த்தர் உங்களை கொண்டு வைப்பார், நிச்சயமாக வைப்பார். கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். ஈசாக்கு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு 2 காரியங்களை ஈசாக்கு செய்தான். அதே ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஈசாக்கு செய்த அந்த காரியத்தை நாமும் செய்துவிட வேண்டும். என்ன ஈசாக்கு செய்தான் தெரியுமா? ஆண்டவருடைய விருப்பம் ஈசாக்கு பெலிஸ்தரின் தேசத்திலே குடியிருப்பது.
ஆனால் ஈசாக்குடைய விருப்பம் ஈசாக்கு எகிப்து தேசத்திற்கு போக வேண்டும் என்பது. இப்பொழுது ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லிவிட்டார், நீ போகக்கூடாது, நீ எகிப்துக்கு போகக்கூடாது, நீ பெலிஸ்தரின் தேசத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். உடனே ஈசாக்கு ஐயையோ ஆண்டவர் இப்படி சொல்லிவிட்டாரே என்றெல்லாம் அவன் கவலைப்படவில்லை. உடனே தேவனுடைய விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்குதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. நாம் இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமற் போகிறதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்முடைய விருப்பத்தின்படி தேவன் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். நாம் விரும்புகிறதையெல்லாம் தேவன் நமக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்முடைய விருப்பம் தேவனுடைய விருப்பமாக மாற வேண்டும் என்று நினைக்கிறோம். நமக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் தேவனுக்கு பிடிக்க வேண்டும். எனக்கு பிடித்ததையெல்லாம் தேவன் எனக்கு தர வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கை அப்படி அல்ல. ஈசாக்குடைய வாழ்க்கை அப்படி அல்ல. தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை ஈசாக்கு விரும்பினான். தேவனுடைய விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக அதை அவன் செய்து முடித்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்குடைய வாழ்க்கையில இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஈசாக்கிற்கு பெண் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவனுடைய வேலைக்காரன் ஒருவனை அனுப்பி ஈசாக்கிற்கு பெண் பார்த்து விட்டு வரும்படி சொல்லுகிறான். உடனே ஈசாக்கு, பெண்ணுடைய போட்டோ எனக்கு வேண்டும், பெண்ணை நான் பார்க்க வேண்டும், எனக்கு பெண் இந்த கலர்ல வேணும், எனக்கு பெண் இவ்வளோ ஹைட்டாக இருக்கணும், இவ்வளவு படிச்சிருக்கணும், எனக்கு இப்படிலாம் பெண்ணு வேணும், அப்படிலாம் ஈசாக்கு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த காலத்து பிள்ளைகள் அப்படி அல்ல. மாப்பிள்ளை பார்த்தா எனக்கு மாப்பிள்ளை இப்படி தான் வேணுன்றாங்க. மாப்பிள்ளைக்கு காது பெருசாக இருக்குது, மூக்கு பெருசாக இருக்குது, கண்ணு பெருசாக இருக்குது, எனக்கு இப்படிலாம் வேண்டாம், எனக்கு இப்படி தான் வேணுன்றாங்க. சில சினிமா நடிகர்களை காண்பித்து எனக்கு அவர்களைப் போல வேணும்னு சொல்கிறாங்க. சில ஆண் பிள்ளைகளை பார்த்தால் தனக்கு பெண் இப்படித்தான் இருக்கணும்லாம் சொல்றாங்க. இவருடைய விருப்பத்தை சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சிலரை பார்த்தா அவங்க விருப்பத்தை பேப்பர்ல எழுதி வச்சு ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி வேணும், எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி. ஆனா ஈசாக்கு அதெல்லாம் குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வேலைக்காரனை அனுப்பும் போது தகப்பனும் ஈசாக்கிட்ட போய் உனக்கு பெண் எப்படிப்பா வேணும்னு ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. எப்படிப்பட்ட பெண் வந்தாலும் சரி என்னுடைய தகப்பனார் அனுப்புகிறார், தன்னுடைய வேலைக்காரனை நம்பி அவர் அனுப்புகிறார். என்னுடைய தகப்பனாருடைய விருப்பம் என்னுடைய விருப்பம், அவர் என்ன செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில சரியா இருக்கும்னு சொல்லி அவனுடைய விருப்பத்திற்கு விட்டு கொடுக்கிறான். ரெபேக்காளை அப்பதான் ஈசாக்கு முதல்ல பார்க்கிறான். நேர்ல வரும்போது அவளை மனைவியாக்கி கொண்டு நேசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டா? தேவனுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாய் இருக்கிறதா? இல்லாவிட்டால் நம்முடைய விருப்பத்தை தேவனில் திணிக்கிறோமா? இவைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதத்திலே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பக்தர்கள், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பக்தர்கள் ஒவ்வொருவரையும் நாம் நன்றாக கவனித்து பார்த்தால் அவர்களுக்கு விருப்பமே இல்லாத சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் சொன்ன உடனே அவர்கள் முழுவதுமாக தேவன் சொல்லிவிட்டார், என்னை சிருஷ்டித்தவர் சொல்லிவிட்டார், என்னை உண்டாக்கினவர், எனக்கு பெயர் வைத்தவர் சொல்லிவிட்டார், எனவே அவருடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் நீ சொல்லிட்டு தங்களுடைய சுயத்தை அவர்கள் வெளியே எடுத்து போட்டுவிட்டு தேவனுடைய விருப்பத்தை தங்களுடைய விருப்பமாக மாற்றிக்கொண்டு அவர்கள் செயல்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். எனவே தான் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எனவே இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும்? ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல, இனி உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பம். நீர் என்ன விரும்புகிறீரோ அதை என்னுடைய விருப்பமாக நான் ஏற்றுக்கொண்டு செய்கிறேன். இதுவரைக்கும் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன், ஆண்டவரே இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும், நீ அந்த லிஸ்ட்டை இன்னைக்கு எடுத்து நான் குப்பை தொட்டியில போட்டுடுறேன். இனி நீர் எனக்கு என்ன தர வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய நன்மையை நாடுகிற நீர் எனக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். தேவன் ஈசாக்கின் தேவன், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ராஜாக்கள் உங்களை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு அவர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது என்ன தெரியுமா? தேவன் சொன்ன உடனே ஈசாக் அந்த தேசத்திலே விதை விதைத்தான். விசுவாசித்து அவன் செயல்பட்டான். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது
என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்ன உடனே நாம் என்ன செய்யணும்? அதை முழுமையாக விசுவாசித்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் மோசேயை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது, பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய விடுதலையை அவன் நாடினான். அதனால தான் 2 பேர் சண்டை போட்ட போது அவர்களுக்கு மத்தியிலே போய் அவன் தீர்ப்பு செய்ய போனான். அவள் 2 பேரையும் சமாதானம் பண்ண போனான். கடைசியில் அந்த தேசத்தை விட்டு அவன் ஓடி வந்தான். அதற்கப்புறம் வனாந்தரத்தில் கர்த்தர் மோசேயை சந்திக்கும் போது மோசேக்கு அதில் விருப்பமே இல்லை. ஐயோ, அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நான் போக மாட்டேன், என்னை அவர்கள் பிடித்து வெளியே தள்ளிவிட்டார்கள், எனவே நான் போக மாட்டேன் அந்த இடத்திற்கு என்று சொல்லி மோசே மறுத்து விட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ போக வேண்டும் என்று சொல்லி. அதற்கு பின்பு பாருங்கள், அந்த அத்தனை லட்சம் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு தகப்பனை போல் அவன் நின்று அந்த ஜனங்களை எல்லாம் ஒரு தகப்பனை போல தோளின் மேலே சுமந்து கொண்டவனாக அந்த மோசே பொறுமையோடு சாந்தத்தோடு அவர்களை நடத்தி செல்லுகிறான். தேவனுடைய விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாக மாற்றினது மாத்திரமல்லாமல் அவன் விசுவாசித்து அதை செயல்படுத்த ஆரம்பித்தான். இன்றைக்கும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கின் தேவன் உங்களுடைய தேவன். அவர் 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை செழிப்பாக்குவார். உங்களை அவர் வளர பண்ணுவார். ராஜாக்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு, ராஜாக்கள் உங்களை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய விருப்பத்தை உங்களுடைய விருப்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். மீதியை தேவன் பார்த்து கொள்ளுவார். செய்வீர்களா? நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஈசாக்கின் தேவன். ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தீரோ, ஈசாக்கை எப்படி நடத்தினீரோ, அப்படியே எங்களையும் நடத்தி எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு எங்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயா. உம்முடைய விருப்பம் எங்களுடைய விருப்பமாகட்டும். நாங்கள் நீர் சொன்னதை செய்வதற்கு விசுவாசத்தோடு செயல்பட எங்களுக்கு கிருபை தார் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தங்களை உம்முடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணித்து ஆசீர்வாதத்திற்காக உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் மன்றாடுகிறேன். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை பஞ்சகாலமாக இருக்கிறது. ஆண்டவர் தான் இந்த இடத்துல இருக்க சொன்னார், ஆனால் பஞ்சமாக இருக்கிறது. தேவன் தான் இந்த இடத்துல ஊழியம் செய்ய சொன்னார், ஆனால் ஆத்துமாக்கள் ஒருவருமே இல்லை, பஞ்சமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் யாராயிருந்தாலும் சரி, அவர்களை 100 மடங்கு பலனடைய செய்கிறவர் நீர். இன்றைக்கு உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறவுடைய களஞ்சியங்கள் இயேசுவின் நாமத்தில் நிரம்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நிரம்பி வழிவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த இடங்களிலே அவருடைய வாழ்க்கையிலே பஞ்சம் இருக்கிறதோ அந்தந்த இடங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பம், அவருடைய ஊழியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உமக்குள்ளாக செழித்திருக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரனாகிய நானும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஈசாக்கின் தேவன் உங்களுடைய தேவன். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. பரலோகில் என்னை சேர்க்கும் அன்பரின் கிருபை, பாதை காட்டி நடத்திடும் நேசரின் கிருபை. பரலோகில் என்னை சேர்க்கும் அன்பரின் கிருபை, பாதை காட்டி நடத்திடும் நேசரின் கிருபை. தாழ்மையாயிருப்போரில் தங்கிடும் கிருபை, தயவுடன் என்னை காக்கும் கர்த்தரின் கிருபை. ஜீவனை பார்த்திடும் மேலான கிருபை, ஜீவாதிபதியாம் இயேசுவின் கிருபை. கிருபை, தேவ கிருபை, கிருபை, தேவ
தேவ கிருபை கிருபை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்களா? தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை பாருங்க. இந்த நிகழ்ச்சியை பத்தி அநேக பேருக்கு அறிமுகப்படுத்துங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எங்களுக்காகவும் நம்முடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்க மறவாதீங்க. நீங்க பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயேசுவே ஆதாரம் ஊழியங்கள், நம்பர் 1/1711, திருவள்ளுவர் ஐரோட், காந்தி நகர், ரெட் ஹில்ஸ், சென்னை 52. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9940018988.